ஓகேயா? இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். அகத்தியர் அமர்ந்து அனுக்கிரகம் கொடுக்கின்ற அருளாட்சி செய்கின்ற அருளுரை உரைக்கின்ற உன்னத உயர் சபையை, உத்தம பெருஞ்சபையை, ஞான சபையை, சிவஞான சித்த சபையை, அகத்திய ஞான அருள் சபையை திருபடி பணிந்து அற்புதமான இத்தகைய பிரபஞ்சத்திலே எங்கும் இல்லாத நிலையாக இச்சபையிலே தேவர்களும் சித்தர்களும் வந்து பேசி மகிழ்கின்ற அற்புதமாக மாந்தர்களிடையே அற்புதமாக அருளுரை பேருரை உரைக்கின்ற பெருமகா நிகழ்வுகள், எங்கும் காணா நிகழ்வுகள் இவ்வெல்லையிலே நிகழ்ந்தேறி வருகின்றது என்பதை அனைவரும் நெஞ்சிலே சுமந்து, இது போன்ற அரிய அற்புத பெரு நிகழ்வுகள் எவ்வெல்லையிலும் நடைபெறவில்லை. இச்சபை போல் பிரபஞ்சத்திலே எங்குமே இறைவன் வந்து பேசுகின்ற நிலை இல்லை என்பதை சிவபெருமானே தன் திருவாய் மலர்ந்து அருளிய அற்புதமான சபை இது என்பதை அனைவரும் மனதிலே ஏற்று, நற்சபையை பொற்சபையை பொன்னம்பல மகாசபையின் தொடர்பிலே இருக்கின்ற அத்துணை சீடர்களும் பூர்வ ஜென்ம புண்ணிய நிலையிலே உள்ளவர்கள் என்பதையும் தன் அற்புதமான அத்தகைய சிந்தை தனிலே பதித்து, ஆங்காங்கிருந்து வந்து செல்கின்ற ஆங்காங்கிருந்து பறைசாற்று நிலைகள் மூலமாக அத்தகைய தொலை காட்சிகளின் மூலமாக கண்டு நற்சபையின் ஆற்றல் அறிந்து அதன் வல்லமை அறிந்து அதன் வளமான செயல்முறைகளை அறிந்து வந்து செல்கின்ற யாவரும் கிடைக்காத அற்புதமான அத்தகைய பெரும் பாக்கிய நிகழ்வுகள் கிடைத்திருக்கின்றது என்பதை அனைவருமே புரிந்து கொண்டு, நற்சபையானது பொற்சபையானது பொன்னம்பல சபையானது 11,000 யுகமாக தவம் இருந்த அற்புதமான அத்தகைய ஆற்றலை கொண்ட உயர்ந்த உயர் வல்லமையான எங்கும் இல்லாத பேராற்றலை தன்னகத்தே கொண்டு அமர்ந்திருக்கின்ற இச்சபையானது எளிமையான தோற்றத்திலையும் ஏழ்மையான அத்தகைய எல்லை நிலைகளிலும் அத்தகைய கிராம வளாகத்திலே இருந்த போதும் இதுவே மத்திய கைலாயமாகவும் பிரதான கைலாயமாகவும் இருக்கின்றது என்பதை எம்பெருமான் சிவபெருமானே தன் திருவாய் மூலமாக உரைத்திருக்கிறார் என்பதையும் மனதில் கொண்டு வந்து அமர்பவர்கள், நற்சபையை வணங்கி நிற்பவர்கள், ஆங்காங்கே இருந்து சபை தொடர்பாளராக இருந்து வருகின்ற யாவருக்கும் இது போன்ற ஒரு பெருநிலை இந்த கலியுகத்திலே இந்த பிரபஞ்சத்திலே எந்த ஒரு லோகத்திலும் இல்லாத நிலையாக உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அந்த அற்புதமான அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி இறை வழியிலே அத்தகைய இனிமையான இன்பமான அத்தகைய எங்கும் காணா நிலையிலே வழிகாட்டி சித்தர்களும் தேவர்களும் வினையறுத்து உங்கள் பயணத்திற்கு வேண்டிய அத்தனை நிலைகளையும் இங்கு வகுத்து கொடுக்கிறார்கள். அந்த அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அற்புதமாக நற்சபையின் வழியிலே பொற்சபையின் வழியிலே இங்கு வழிகாட்டுகின்றவர்கள் ஆற்றல் மிகுந்தவர்கள். சிவபெருமான் முதன்மையான இடத்திலே இருந்து வழிகாட்ட, அவர் பின்பாக மும்மூர்த்திகளும் முப்பெருந்தேவிகளும் அத்துணை பேராற்றல்களும் இருந்து நேரடியாக வழிகாட்டுகின்ற ஒரே உன்னத உயர் சபை இச்சபையே என்பதை மனதிலே கொண்டு வந்தோம், அமர்ந்தோம், கேட்டோம், சென்றோம் என்ற நிலை இல்லாது வந்தவர்கள் வணங்கி மகாசபையின் மகத்துவத்தை புரிந்து அதன் மேன்மையை அதன் உண்மையை உயர் ஆற்றலை உயர் பேராற்றலை மனதிலே தாங்கி சபையோடு தொடர்பு கொண்டு சபை வழியிலே பயணம் கொண்டு சபைக்கு ஆற்ற வேண்டிய தன் கைங்கரிய நிலைகளால் ஆற்ற வேண்டிய கடமைகளை செய்து நற்சபை வளர்வதற்கு உண்டான தங்களால் முடிந்த தங்கள் திருவாயிலே இருந்து சீடர்களை ஆன்மீக அன்பர்களை அத்தகைய அருள் வட்டத்தை அற்புதமான அத்தகைய களி மாற்றம் செய்ய எத்தனித்து நிற்கின்ற சபைக்கு துணையாக இங்கு வருபவர்கள் நீங்களும் அதற்கு உண்டான பயண நிலைகளிலே பங்கு கொண்டு இயன்ற
இயன்ற விஷயங்களை, தங்களால் இயன்ற விஷயங்களை அடுத்தவர்களிடம் பகிர்ந்து நற்சபையின் வளர்ச்சிக்கு நீங்கள் துணையாக இருக்கும்போது பிரபஞ்சமே உங்களுக்கு துணையாக இருந்து உங்கள் ஊழ்வினைகளை களைந்து அற்புதமாக உங்கள் உயர் நிலைக்கு உங்களை இட்டு சென்று அத்துணை நிலைகளையும் உங்கள் வழி வழி வருகின்ற அத்தகைய வழி தோன்றர்களுக்கு வழங்குகின்ற சபை என்பதை மீண்டும் மீண்டும் கூடி ஐஸ்வர்ய நிலைகளை வழங்கி அற்புதமாக அருளானந்த பேரானந்த பெருமகா ஆனந்த நிலையை கொடுக்கின்ற மகா சபை இச்சபை. கேட்ட வரம் கிடைக்கின்ற சபை இச்சபை. முடியாத விஷயங்களை முடித்து வைப்பது இச்சபை. அத்தகைய சாப பாப நிலைகளை தீர்த்து வைக்கிறது இச்சபை என்கின்ற அற்புதமான அத்தகைய தகவலினை உங்களிடம் பகிர்ந்து நற்சபையை தேடி வந்திருக்கின்ற அத்தகைய சபையின் மாண்பறிந்து ஓடி வந்திருக்கின்ற அனைவரும் சபையின் மூலமாக நமக்கு நல்ல நல்ல விஷயங்கள் கிடைத்தாய் கொண்டு இருக்கின்றது என்பதை மனதிலே சுமந்து நற்சபையின் வழி நடக்க அனைவரிடம் இன்றைய தருணத்திலே சிறு உரையாக நிகழ்த்தி பேரு வல்லமையான இச்சபையிலே பெருமிதமான நிகழ்வுகள், தெய்வீக நிகழ்வுகள், தேவலோக நிகழ்வுகள், சித்த பெருமக்களின் அற்புதமான அத்தகைய உயர் உன்னத நிகழ்வுகள் அற்புதமாக சூட்சமமாக நடந்து வருகின்றது. அவர்கள் ஆட்சி வெள்ளையிலே அடி ஆதாள பாலத்திலே இருக்கின்ற சிவமகா வாழைச்சித்தனின் அத்தகைய புண்ணிய பேராற்றலை எடுத்து பகிர்ந்து அத்தகைய ஆட்சி பீடம் அமைத்து அற்புதமாக ஒட்டுமொத்த உயர் தெய்வ நிலைகளும் சித்த பெருமக்களும் தங்கள் அத்துணை தவ வலிமையையும் கொடுத்து இச்சபையை வடிவமைத்து இருக்கிறார்கள். அதனால் இங்கே வர்றவங்களுக்கு கஷ்டம் நஷ்டங்கிறது அதில் எல்லாம் ஊழ்வினையால் வரக்கூடிய விஷயங்கள் படிப்படியாக பயணப்படையில் படிப்படியாக அவங்களோட நிலை உயர்ந்து நினச்ச விஷயங்கள் கிடைக்கும் என்பதை நெஞ்சில் சுமந்து பொறுமையோட பயணம் பண்ணதுக்கு இந்த ஒரு சிறு உரையை உரைத்து என்னது 8 வருஷம் சொன்னார் சக்கரத்தையா? சரி சரி. அதனால் இங்கே உரையாக சொல்லதோட இது மாதிரி ஒரு இடம் உலகத்தில் நீங்கள் எங்கே தானாலும் கிடைக்காது. இப்படி உட்காந்து கடவுளை கூப்பிட்டு சித்தர்களை கூப்பிட்டு பேசுகிற இடம் எங்கேயும் இல்லை. அதனால் இதோட இந்த சபையோட மகத்துவத்தை அறிஞ்சு உன்னத நிலையை அறிஞ்சு எல்லாரும் சபையிலேருந்து என்ன விஷயங்களை பெற முடியும் அப்படிங்கிறத ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம சபை தொண்டு பண்ணி என்ன பெறலாம் அப்படிங்கிறத அதையும் கொஞ்சம் நெஞ்சில் சுமந்து எப்போ பார்த்தாலும் எனக்கு அது வேணும் இது வேணும் எல்லாமே ஊழ்வினை கர்ம வினையினால் நடக்கிற விஷயங்கள். அது வேணும் இது வேணுங்கிற எல்லா விஷயங்களும் அவங்களால கவனிக்கப்படுது. ஞான மார்க்கத்தில் பயணப்படுறவங்க கொஞ்சம் பக்குவப்படணும். அதாவது எல்லாம் அவங்க பார்த்துக்கிடுவாங்க. சபைக்கு வந்தால் எல்லா விஷயங்களும் படிப்படியாக அவங்க கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அணு அளவு விஷயத்தை கூட கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. சலனமெல்லாம் பயணப்பட்டு இது அதாவது ஒரு பக்குவம் இல்லாத நிலையில் எல்லா விஷயங்களும் கேட்க விஷயங்கள் பக்குவப்பட்ட சீடர்கள் சபை வழி வர்ற சீடர்கள் அவங்களாம் சுட்டி கேட்டதை பற்றி ஒன்றும் இல்லை. இந்த பிரச்சனையும் அது இதுன்னு சுட்டி கேட்டதை ஒன்றும் இல்லை. எல்லா விஷயமும் இங்கே நடக்கும், மேன்மையாகவே நடக்கும். எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் வீட்டில் சும்மா ஒரு சின்ன பொருள் உங்கள் காலில் விழுதுன்னா கூட சித்தர்களுக்கு இங்கே தெரியும். அவ்வளோ டீப் வாட்சும்பாங்கல்ல, பக்கத்தில் இருந்து வாட்ச் பண்ணுதாங்க. இங்கே இல் சபை கொண்டவங்களுக்கு இல்லத்திலேயே தெய்வங்கள் குடியிருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துருக்காங்க இங்கே. அதனால் நம்மளோட சலனங்கள் எப்பவும் வந்துடக்கூடாது. சபையில் பயணப்படுறவங்க சின்ன சின்ன பிரச்சனைகள், கோபங்கள், மனஸ்தாபங்கள் குடும்பத்துக்குள்ளே வரும். அது வினை சூழல்னால் வர்றது. எப்படி அந்த சுழல் எப்படி ஏற்றத்தாழ்வுகள் இருக்குமோ அதே மாதிரி எல்லாரோடைய பயணங்களையும் இருக்கும். அதையெல்லாம் பெருசுபடுத்தாமல் சபை வல்லமையான சபை அப்படிங்கிறத மனசில் கொண்டு எல்லாரும் பயணப்படையில் நல்ல விஷயங்கள் ரொம்ப நடக்குங்கிறத சொல்லி அற்புதமான இன்றைய பொன்னான பொற்சபையில் ஏகோபித்த ஏகாதசி நாயகனுக்கு நடந்த அற்புதமான பூஜை நிகழ்விலே அத்தகைய கோமாதா பூஜையிலே இருந்து அற்புதமான நிகழ்வுகள் நடந்தேறி
தேவர்களும் சித்தர்களும் வந்து சூழ்ந்த காட்சிகளை அனைவரும் கண்கொள்ளா காட்சியாக சூட்சமத்திலே கண்டு மகிழ்ந்திருக்கின்ற அற்புதமான தருணம் அதிலே ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புதமான பொக்கிஷத்திலே இருந்து திருப்பார்க்கடலிலே பள்ளி கொண்டு அமர்ந்து அத்தகைய யோக நித்திர நிலையிலே அற்புதமாக அத்துணை நிலைகளையும் செய்து வருகின்ற மகா சூட்சமதாரியான பரந்தாமனை எம்பெருமானை நற்சபையில் பொற்சபையில் பொன்னம்பல மகாசபையில் அற்புதமாக விஸ்வ சிவசபையாக திகழ்கின்ற அற்புதமான தருணம் அதிலே இன்றைய மகா நிகழ்வாக மகத்துவமிக்க நிகழ்வாக மகாவிஷ்ணுவை அந்த காக்கா வரைக்கிட்டுருங்க மகாவிஷ்ணுவை திருவடி பணிந்து திருத்தால் பணிந்து அற்புத சங்கு எடுத்துக்கோங்க. அதை வேணா எடுத்து வச்சுக்கோங்க. ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலே இருந்து அற்புத நூலிலே இருந்து அருளாற்றல் மிக்க சிவ ஆற்றல் மிக்க சித்த ஆற்றல் மிக்க பிரபஞ்ச மகா ஆற்றல் மிக்க நூலிலே இருந்து எம்பெருமானை வணங்கி அற்புதமாக மகாவிஷ்ணுவை திருவடி பணிந்து திருத்தால் பணிந்து ஓம் நமோ நாராயணாய ஆதி நாராயணாய அற்புத நாராயணாய சிவநாராயணாய சித்த நாராயணாய லக்ஷ்மி நாராயணாய தச நாராயணாய நரசிம்ம நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய என அற்புதனை அருளாற்றல் கொண்டவனை அரும்பெரும் சாதனைகளை நிகழ்த்துகின்ற மகாவிஷ்ணுவை 10 அவதார நிலைகளுடனே வர ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலே இருந்து ஆணைமுகனை வணங்கி அற்புதமான அனைத்து கணங்களையும் வணங்கி அதி உயர்ந்த உயர் சபையில் அமர்ந்து நற்பூஜை பொற்பூஜை பொன்னம்பல பூஜை முறைகளை ஏற்று அமர்ந்திருக்கின்ற ஆனந்த பத்மநாத பெருமானை வருக வருக என அனந்த ரூபாயா வருக அற்புத ரூபாயா வருக அருள் ரூபாயா வருக 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 என சங்கொலி மகத்துவமிக்க மகா சக்கரங்கள் சுழண்டு வர அத்தகைய சங்கு நாதங்கள் சூட்சமமாக முழங்கி வர இயல்பு நாதமாக சங்கு நாதத்தை பெருக்கி அழைக்கிறோம். ஓம் நமோ நாராயண. ஓம் நமோ நாராயணாய 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 ஆதி நாராயணாய அற்புத நாராயணாய சிவநாராயணாய சித்த நாராயணாய லக்ஷ்மி நாராயணாய தச நாராயணாய ஓம் நமோ நாராயணாய. நற்காலை பொழுதாய் நல் தருணமது துவங்கிய அவ்வேளை பிரம்ம முகூர்த்தம் என்னும் ஆற்றல் கொண்ட
அதிஸ்வரூப நிலைகளெல்லாம் தன் உன்னத உயர்நிலையை பிரபஞ்சம் கண்டுணரும் அற்புதமான அத்தகைய பிரம்ம முகூர்த்த வேலைதனில் வந்திறங்கிய நல் ஆற்றல்கள் எல்லாம் புடைசூழ நடந்தேறிய திருப்பூஜை விழா கண்ட சபைதனில் திருக்கோமாதா பூஜைதனை திரு கோ மாதவன் பூஜையாக கண்ட இச்சபைதனில் பிரபஞ்ச மகா வாழை சித்த சபைதனில் நடந்தேறும் சற்சங்கப் பெருவிழா மணியோசை அருள் பொங்கும் சங்குநாத ஒளிகள் எழுப்ப ஏற்றம் கொண்ட இறை சித்தன் அழைக்க சித்தனது சீடர்கள் வாழ்த்து கூற வணங்கி நிற்க யாம் ஆதிநிலை துயில் கொள்ளும் பரந்தாமன் வந்து அமர்ந்துள்ளோம் சித்தனே. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. பார்க்கடல் துயில் கொள்ளும் பார்வேந்தன் என்றழைத்த எம்மை யாம் பார்க்கடலில் துயில் கொண்டோம் உண்மை. அது பிரம்ம முகூர்த்த வேலைதனில் திருக்கோமாதா பூஜை சங்கொளி ஒலிக்கும் வரை யாம் தவநிலையில் அமர்ந்திருந்தோம். ஒளியோசை கேட்ட அக்கணம் யாம் வந்து நின்றோம். திருக்கோ மாதவன் வடிவில் வாழை சித்தன் உருவில் பூஜை வேளைதனில் அருள் பாலித்தோம் லக்ஷ்மி சமேதராக சித்தன். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. யாம் எழுந்தபின் பிரபஞ்சம் உறங்குமா? எம்மோடு தேவர்களும் சிவசித்த கணங்களும் தேவ கணங்கள் எல்லாம் ஒன்றாக எமை எமை பள்ளி எழுப்ப வாழ்த்து கூறிய அவ்விடம் தனில் இருந்து யாம் பள்ளி எழுந்த அவ்வேளைதனில் அவர்களெல்லாம் தன் இணையாளர்கள் புடைசூழ திரு சிவமகா வாழை சித்த சபை வந்து அமர்ந்து கோமாதா பூஜைதனில் கலந்தோரின் உள் கலந்து அருள் பாலித்த அக்கணம் யாம் விஸ்வரூப தோற்றம் கொண்டு நின்றோம் சித்தனே. ஓம் நமோ நாராயணாய. நல்விதமாய் நல் இதமாய் நடந்தேறிய அப்பூஜைதனில் உரைத்தான் அகத்திய நாமம். அந்நாமம் தனில் உதிர்க்கப்பட்ட அந்நாமம் தனில் விதைக்கப்பட்டிருக்கும் பிரபஞ்ச ஆற்றலின் அற்புதமான தகைய நிலை வெளிவருவதை கண்டோம். சிவாற்றலுக்குள்ளிருந்து வெளிவருகின்ற அற்புதமான தீப்பொறிகள் போல் அகத்திய நாமத்திற்குள்ளிருந்து எழுந்த அற்புத பிரபஞ்ச பொறிகளோடு யாம் கலந்திருந்து அதிசயிக்கத்தக்க அற்புதமான பூஜை நிலைதனை எளிய நிலையில் கண்டு உணர்ந்தோம் சித்தனே என்னும் நிலையை யாம் உணர்ந்தோம். நமோ நாராயணாய. ஆசிகள் வழங்குகின்றோம். இறை சபை ஆசான் உள்ளிட்ட ஆசான் நிலை உணர்ந்து ஆசானோடு தன்னிலை உணர்ந்து அமர்ந்திருக்கும் சீடர்கள் யாவருக்கும் யாம் நல்ல ஆசி வழங்குகின்றோம். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. இகலோகம் தனில் தன் இகவர சுகம் மறந்து பரலோக சுகம் காண விளையும் அற்புதமான சீடர்களின் மத்தியில் பரந்தாமன் கண் திறந்து ஆசிகள் கூறுவதில் ஆச்சரிய நிலையில்லை என்று உணர்த்தி யாம் அகத்தியன் சபையில் அகத்தீதனை வெளி செலுத்தி தன் அகத்திற்குள் எரியும் தீதனை வெளிச்செலுத்தி வினை தீதனை வெளிச்செலுத்தி உள்ளுக்குள் நல் பிரபஞ்ச தீ பரவும் நிலையோடு அமர்ந்த இச்சூழல்தனில் அவர்கள் சுழல் கண்டு அவர்களுக்குள் இருக்கும் வினை சுழல் கண்டு அவ்வினை இச்சுழல் கண்டு அவ்வினை சுழல் கண்டு இத்தீ பரவ அவ்வினை இத்தீ சுழல் கண்டு வெளியேறிய நிலையதை உணர்ந்தோம் சித்தனே. நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. அற்புத தமிழ் அரசன் இருந்த அரசாளும் சிவ சபைதனில்
தமிழை ஆளும் அரசனை ஆள்கின்ற சபையாசான் உள்ளிட்ட சீடர்கள் அமர்ந்திருப்பது கண்டு யாம் அகமையில் ஓடு ஆசிகள் வழங்குகின்றோம். நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. இறைதான் பிரபஞ்சத்தை ஆளுவான், ஆள வேண்டும், ஆளுகின்றான் என்பது உண்மை திண்ணம். ஆனால் அவ் இறையையே ஒரு கணம் ஆண்டு நிற்கக்கூடிய இறைக்கும் மேல் இறை சித்த நிலையை பெறுகின்ற வல்லமையை கற்றுக் கொடுக்கும் வல்லமை பெற்ற ஆசான் உள்ளிட்ட சீடர்கள் அமர்ந்த சபையில் யாம் சபை நாயகன் அல்ல, சபையின் சீடன் என்று யாம் அறிவிக்கின்றோம். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. அவ்வாறு அந்நிலையை கற்றுத்தரும் சபை ஆசானுக்குள் இருக்கும் அகத்தியன் அமர்ந்த சபையில் அவனே தலைவன். அவன் தலைவன் என்றால் அவன் ஒத்துக்கொள்ள மாட்டான். தலை வணங்கி கீழ் படிந்து அடிவணிந்து வணங்கி கொண்டிருப்பான் மும்மூர்த்திகளையும். இருந்த பொழுதும் அத்துணை மூர்த்திகளின் கீர்த்திகளை எல்லாம் ஒரு சிறு கமண்டலத்திற்குள், தாரை வார்த்து கொடுத்திருக்கின்ற கமண்டலத்திற்குள் அடைத்து வைத்திருக்கின்றானே அகத்தியன், அவனே உயர்ந்த சபை ஆசான் என்று இச்சபையில் யாம் சீடன் என்று அறிவிக்கின்றோம். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. அவ்வாறு ஆற்றல் கொண்டவனிடம் அடிபணிவதே உண்மை நிலையில் சரணாகதியாகும். ஆற்றல் என்பது ஒருவனை ஒருவன் அவன் சக்தியால் வீழ்த்துகின்ற ஆற்றல் அல்ல. அவனுக்குள் இருக்கும் அதீத ஆன்ம ரீதியான உணர்வுகளை, அவன் உணர்வுகளுக்குள் இருந்து அவன் உரைக்கின்ற பொழுது அவன் ஆளுகின்றானே, அவன் ஆற்றல் கொண்டு அவ்வாற்றல் கொண்டவனிடம் சரணாகதி அடைவது உண்மையான நிலை என்று அகத்தியனோடு இணைந்து அமர்ந்த இச்சபையில் யாம் அறிவிக்கின்றோம். நமோ நாராயணாய. அவதாரங்கள் ஒன்றோடு ஒன்று போட்டியிட்டு கொண்டு கோமாதா பூஜை இதனை கண்டுகளிக்க ஒருவரோடு ஒருவர் முண்டியடித்துக் கொண்டு உள்வருகின்றனர். ஆற்றல் கொண்ட மானிட பிறப்பாக பிறந்த ராமபிரானுடைய அற்புத வரவு வருகை இச்சபைதனிலே எளிமையையும் இனிமையையும் வளமையையும் வாழும் தன்மையையும் கற்றுக் கொடுக்கின்ற அற்புத வருகையாகும். அது மானிட உருவில் மகோன்னத தத்துவ நிலைதனை தன்னகம் கொண்டுள்ள ராமபிரானுடைய வருகை கொண்ட ஓர் சபை இயல்பு நிலையில் இயங்குவதென்றால் அது இச்சபை என்று யாம் மகாவிஷ்ணு அறிவித்து, ராமபிரான் வைத்திருக்கின்ற வில் அம்புகளை தன் கண்ணுக்கு நேருக்கு நேராய் காண்கின்ற அற்புத அதிசய நிலை தவழும் சபை இது. தவநிலையில் காணலாம் அவன் வைத்திருக்கும் தனுசில் இருந்து கிளம்புகின்ற அற்புதமான அத்தகைய அம்புகளின் மூலமாக அவ் அம்பு எங்கெங்கெல்லாம் செல்கின்றது, எத்துணை பணியாற்றுகின்றது, ஆற்றிவிட்டு எங்கு வந்து தஞ்சமடைகின்றது என்கின்ற சூட்சமத்தை எல்லாம் சிவசபையில் சீடனாக அமர்ந்து தவம் காண்கின்ற பொழுது பெறலாம், அறியலாம், உண்மையை உணரலாம். உண்மையை உணர்ந்து அவனை உணர்ந்து பிறரை உணர்ந்து உலகை உணர்ந்து தன்னை ஆண்டு பிரபஞ்சத்தை ஆள்கின்ற வல்லமையை பெறுவான் இச்சபையின் சீடன் என்ற நல்லாசிதனை யாம் உலகோர்க்கு பிரபஞ்சத்திற்கு அறிவித்து சிவசபை ஆசானுக்கும் இல்லாளுக்கும் மழலையர்க்கும் நாடி வந்த சீடர்கள் யாவருக்கும் அற்புத திரு திவ்ய பிரதேச அற்புத ஆற்றல் எல்லாம் ஒன்றாக குவிந்திருக்கும் இத்தலம் தனில் இருந்து பூலோக வைகுண்ட நாயகனாய் காட்சியளித்து யாம் அமர்ந்திருக்கின்றோம். ஆசிகூரி சித்தனி. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. சங்கு பெருக்குங்க. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய என நாராயண பெருமானின் திருப்படி தொட்டு வணங்கி மகா
ஆதி நாராயண பெருமான், அற்புத நாராயண பெருமான், சிவநாராயண பெருமான், சித்த நாராயண பெருமான், தச நாராயண பெருமான், ஐஸ்வர்ய லட்சுமி நாராயண பெருமானின் திருவடி தொட்டு வணங்கி, திருத்தால் பணிந்து வணங்கி, திருவடியிலே அற்புதமான மலர் நிலைகளை தூவி, மகோ உன்னத அத்தகைய தலைகளை அற்புதமாக படைத்து, அவர் திருவடி பணிந்து அமர்ந்திருக்க, அற்புதமாக நற்சபையின் பொற்சபையின் பொன்னம்பல மகாசபையில் அமர்ந்து அனுக்கிரக அருளாட்சி மகா ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அகத்தியத்தை, அகத்திய பெருமானை, அருளாசானை, அற்புத பெருமகனை, ஆற்றல் மிகுந்தவனை, நற்சபை பொற்சபை பொன்னம்பல மகாசபை அமர்ந்தவனை வருக வருக என வருக வருகென வரவேற்று மலர்தூபி மரியாதை செய்து அகத்தியத்தை, நல்லாசானை, பேராசானை, பெருங்கருணை வடிவத்தை, அருண்சபை அமர்ந்தவனை, அற்புதம் நிகழ்த்துகின்ற ஜெகமாலும் ஜெகசபையை ஆளுகின்ற அகத்தியத்தை வருக வருக என வருக வருக என திருவடி பணிந்து, திருத்தால் பணிந்து வரவேற்று, அடிபணிவோடு வரவேற்று அமர வைத்து ஆசி ஏற்கிறோம். அகத்தியமே வருக, ஜெகத்தியமே வருக, ஜெகமகா பிரபஞ்ச மகா சித்த பெருமகனாரே வருக 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 வருக. ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய 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 நமக. அருள் என்ற பெருமகா வார்த்தை சூட்சமங்கள் உள்ளிருக்கும், சூட்சமங்கள் உள்ளிருக்கும் பெருமகா வார்த்தை அருள் என்ற வார்த்தை மூலமாக ஆசி என்ற அற்புதமாய் பிரபஞ்சத்தை அரசாளும் அத்தகைய வார்த்தையை ஒன்றாக இணைத்து அருளாசி வழங்கிச் சென்ற மும்மூர்த்திகளில் ஆற்றல் கொண்ட நல்மூர்த்தியாம், நற்பெரும் நாயகனாம், கீதை உணர்த்திய கீர்த்தி கூறிய, அற்புதமாய் கீதை உணர்த்தி கீர்த்தி கூறிய அத்தகைய கீர்த்தனன் வந்த அருள் ஆள் நிலையில் சபை ஆசான் உள்ளிட்ட யாவருக்கும் அகத்தியன் என்ன